சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் மின்மாற்றிகள் முறையான பராமரிப்பு இல்லாமல் குப்பை கழிவுகள் சூழப்பட்டுள்ளதால் அந்த பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்புரம் முதல் தெரு சந்திப்பில் இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மின் மாற்றிகளை பார்த்தாலே ஒரு மின் மாற்றிகள் போல காட்சியளிக்காமல் ஒரு குப்பை கழிவு கூடம் போல தான் காட்சியளிக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் சூழப்பட்டு இருக்கிற காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது எந்த அளவிற்கு இந்த செடி புதர்கள் மற்றும் கற்கள், அதே சமயம் இந்த கழிவறையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அனைத்தும் இந்த பகுதியில் சூழப்பட்டிருக்கிற காரணமாக நிச்சயமாக அந்த மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களே இதற்குள் போய் அவர்கள் பணியை செய்ய முடியாத அளவிற்கு தான் இந்த பகுதியானது காட்சியளிக்கிறது. மேலும் இந்த பகுதியில் எவ்வளவு நாளாக இந்த குப்பை கழிவுகள் சூழப்பட்டிருக்கிறது, அது பற்றி இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். இங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் சுற்றி இது அமைச்சிருக்காங்க. ஆனால் கீழெல்லாம் ரொம்ப சுத்தம் பண்ணாத செடி இது அதெல்லாம் அசுத்தமாக இருக்குது. இதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எவ்வளோ நாளே அப்படி இருக்குது? ஏறக்குறைய ஒரு வருஷமாக அப்படியே தான் இருக்குது. அது யாருடைய இபி ஆஃபீஸுக்கு தான் பார்க்கணும். இதனால் வந்து பொதுமக்கள் இப்போ இடையூறு ஆகிறாங்க, ஏன்னா துர்நாற்றம் வீசுகிறாங்க. அது பக்கத்துலேயே தொட்டி, குப்பை தொட்டி எல்லாம் வச்சுருக்காங்க. குப்பை தொட்டிலாம் கொஞ்சம் இன்னும் ஓரமாக வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கடந்த 2-3 மாதங்களாக இந்த கழிவு இவங்க இபிலாம் சரியாக பணி செய்ய முடியாமல் நிறையா இந்த போர்டு வைக்காமல் பொதுமக்கள் ரொம்ப அவதி அடைகிறாங்க. அதேமாதிரி இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா குப்பை தொட்டியை வந்து நடு ரோட்லேயே போட்டு போகிறாங்க. அதை தூக்கி உள்ளே வைக்கணும். நம்ம மேக்ஸிமம் அதை வச்சிங்கன்னா இந்த ஏரியாவில் சீக்கிரமாக வந்து இதை அரசாங்கம் கார்ப்பரேஷன் ரெடி பண்ணணுங்கிறது என்னோடய கோரிக்கை. மேலும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்டபொழுது ஒரு 3 மாதத்துக்கு மேலாக இந்த பகுதியானது குப்பை கழிவுகளாக தான் இருக்கிறது. அதற்கு முதற் காரணமே இந்த சாலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டியை தான். ஏனென்றால் இந்த சாலையில் குப்பை தொட்டி வைக்கப்பட்டிருக்க காரணமாக அதில் குப்பையை எரியாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மின் மாற்றிகள் மேலே குப்பையை தூக்கி போடுவதனால தான் இந்த மின் மாற்றியானது ஒரு சுகாதார சீர்கெட்ட நிலையில் உள்ளது. இதனால் இந்த குப்பை தொட்டி இருக்கும் பொழுது இங்கு வழியாக செல்லக்கூடிய அந்த வாகனங்களுக்கும் ஒரு இடையூறாக தான் இருக்கிறது. அதே சமயம் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நடைமேடை பகுதிகளில் இந்த குப்பை தொட்டியை மாற்றி வைத்திருந்தால் இந்த அளவிற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாகன நெரிசலும் ஏற்படாது. அதே சமயம் இந்த பகுதியில் அந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த மின் மாற்றியில் மேலும் ஒரு சுகாதார சீர்கெட்ட நிலையும் ஏற்படாது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் பார்த்தோம் என்றால் சென்னை மாநகராட்சி தரப்பிலிருந்து இந்த மின் மாற்றிகளே பாதுகாக்கும் வழியாக இந்த மின்மாற்றிகள் கவசங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த கவசங்கள் இந்த பகுதியில் இதுவரை அமைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு உதாரணமே அதற்குள் பார்த்தாமே தெரியுது. இந்த விளம்பர பதாகைகள்லாம் ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த மின் மாற்றிகள் மேல் ஒரு விளம்பர பதாகைகள் ஒட்டப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஒரு மின் கசிவுகள் ஏற்படும் பொழுது அது அந்த பதாகைகள் இருக்கக்கூடிய அந்த பேப்பரில் ஒரு தீ ஏற்பட்டு அதுவே ஒரு விபத்தாக ஒரு வாய்ப்பாக தான் இருக்கிறது. அதே சமயம் இது அக்கறை காட்டி மின்சாரத்துறை சார்பாக உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அந்த விளம்பர பதாகைகளை அகற்ற வேண்டும். அதே சமயம் இந்த வளர்ச்சி திட்டத்தில் பெயர் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த கவசத்தைகளை இந்த பகுதியில் அமைக்க வேண்டும். இந்த குப்பை தொட்டி இங்கே பகுதியில் இருக்கக்கூடியதை அதை மாற்றி நடைமேடை மேலே வைக்க வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் ஹரிஷ் மனோகரன்.